31 உயிர்களை பழிவாங்கிய கொடூர கலவரத்தின் பின்னணி அம்பலமான திடுக்கிடும் உண்மைகள். கலவரத்தின் தொடக்க புள்ளியில் சிக்கிய அதிகாரிகள் எப்படி? வெறும் 30 நிமிட உடற்பயிற்சி நேரத்திற்காக ஏற்பட்ட தகராறு இறுதியில் 31 பேரின் உயிரை குடித்த கொடூர கலவரமாக வெடித்த அதிர்ச்சி தகவல்கள் தற்போது நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் பின்னணியில் உள்ள திடுக்கிடும் உண்மைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஒவ்வொன்றாக உடைத்துள்ளது. சிறைச்சாலையில் கைதிகள் உடற்பயிற்சி செய்வதற்காக வழக்கமாக 30 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். கடந்த ஜூலை 5ஆம் தேதி A1 பாட்டில் அடைக்கப்பட்டிருந்த கடவெல்லேகம சுரேஷ் என்ற கைதி தனக்கு உடற்பயிற்சி செய்ய கூடுதல் நேரம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். சிறை அதிகாரி அவரது கோரிக்கையை நிராகரித்ததால் ஆத்திரமடைந்த அவர் அந்த அதிகாரியை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். வாட்கதவுகள் திறக்கப்பட்டவுடன் சுரேஷ் திடீரென்று தனது வாட்டிலிருந்து வெளியே பாய்ந்து ஓடி A2 வாட்டிலிருந்த கைதி குழுவினர் மீது பயங்கரமாக தாக்குதலை நடத்தியுள்ளார். இந்த தாக்குதல்கள்தான் சிறைச்சாலைக்குள் காட்டுத்தீ போல் வன்முறையாக பரவுவதற்கு காரணமாக அமைந்ததாக CID தெரிவித்தது. தாக்குதல்களை தொடர்ந்து சிறை முழுவதும் வன்முறை வெடித்தது. கைதிகள் மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டிடங்களை அடித்து நொறுக்கி தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். நிலைமை கைமுறி போகவே சிறை அதிகாரிகள் காவல்துறையின் உதவியை நாடினார்கள். சிறை அவசர தந்திரோபாய படையின் 89 அதிகாரிகள் அங்கு அனுப்பப்பட்டார்கள். அன்றைய இரவு முழுவதும் கைதிகள் சிறை கூரைகளின் மீது ஏறி நின்று கொண்டு வன்முறையில் ஈடுபட்டார்கள். நாங்கள் உங்களை அடிக்க காத்திருக்கின்றோம், வெளியேறுங்கள் என்று மறுநாள் காலை உணவு வழங்கச் சென்ற அதிகாரிகளை நோக்கி கைதிகள் எச்சரிக்கை விடுத்தார்கள். முற்பகல் 10:30 மணியளவில் நிலைமை இன்னும் மோசமடைந்தது. கற்கள், மரக்கம்புகள், இரும்பு தடிகளுடன் கைதிகள் கொடூரமாக தாக்க தொடங்கினார்கள். நீர்கொழும்பு சிறை அதிகாரிகள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். ஆனால் சிறையின் கட்டமைப்பு பற்றி முழுமையாக தெரியாததால் கொழும்பிலிருந்து வந்த அவசர பிரிவு அதிகாரிகள் வெளியேறும்படியை கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளேயே மாட்டிக்கொண்டார்கள். மோதலின் போது சிறையின் ஆயுத கிடங்கின் ஒரு பகுதி கைதிகளின் கைக்கு சென்றது. சிறைக்குள்ளிருந்தே அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கியால் சுடப்பட்ட அதிர்ச்சி தகவலும் CID விசாரணையில் தெரியவந்தது. நிலைமையை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படையினர் முதலில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அப்போதும் கட்டுப்படாததால் வானத்தை நோக்கி எச்சரிக்கை சூடு நடத்தினார்கள். கைதிகள் வன்முறையை கைவிடாததால் சிறை வாயிலின் துவாரத்தின் வழியாக உள்ளே நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி உள்ளே சிக்கியிருந்த அதிகாரிகளை மீட்டார்கள். இந்த கொடூர கலவரத்தில் 10 சிறை அதிகாரிகள் உட்பட இதுவரையில் 31 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சிறை வளாகத்திற்குள் இருந்து ஒரு T-58 தாக்குதல் துப்பாக்கி, ஒரு தோட்டாப்பெட்டி மற்றும் 271 வெட்டு தோட்டாக்கள் மீட்கப்பட்டன. சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட 60 அதிகாரப்பூர்வ துப்பாக்கிகள் CID வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சிறையின் CCTV காட்சிகள் அடங்கிய 2 DVR வன்வெட்டுகள் மொரட்டுவ பல்கலைக்கழக கணனி தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீர்கொழும்பு நீதவான் ஷிலனி பெரேரா சம்பவம் நடந்தபோது சிறையில் இருந்த 2417 கைதிகள் அனைவரிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் நீர்கொழும்பிலிருந்து வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளிடமும் வாக்குமூலம் பெற உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை வரும் ஜூலை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.